எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா பலகுரல். அதுல இது சிரிக்க மற்றும் சிந்திக்க உள்ள ஒரு கான்செப்ட். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடக்கிறதுல நம்ம தமிழ் ஆக்டர்ஸ்லாம் போய் காப்பாற்றுறாங்க. அதுதான் கான்செப்ட். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கதைக்குள்ள போறோம். இஸ்ரேல் இன்று அப்பா அப்பா அம்மாவை காணும்பா, அப்பா அம்மாவை காணும்பா, அம்மா மேல ஏதோ ஒரு விழுந்துச்சுப்பா, அதுலேருந்து நெருப்பா அம்மா காணாம போயிட்டாங்கப்பா. நீ ஒன்றும் பயப்படாதப்பா, அப்பா நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன். எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போதுல என்ன நடக்க போகுது? இந்தியா இன்று என்ன ஏன் கூப்பிட்டு போக மாட்டீங்க? உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. நான் ஒரு எக்ஸ் மிலிட்டரி தெரியும்ல, ஆமா நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க, நம்ம அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஹலோ, யார் பேசுறது? சார், இஸ்ரேல்ல இந்திய மக்கள்லாம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க சார், அவங்கள நம்ம காப்பாற்றணும். இந்திய மக்கள் மட்டும்தான் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்களா? மன்னிச்சுக்கோங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புடா சார். இஸ்ரேல்ல இந்திய மக்களும் சரி, அங்க இருக்கிற மக்களும் சரி, எல்லாருமே பாதிப்புல இருக்காங்க சார். யாரா இருக்கட்டும், மந்திரவாதியா இருக்கட்டும், நாத்தியவாதியா இருக்கட்டும், அரசியல்வாதியா கூட இருக்கட்டும், ஆனா தீவிரவாதி மட்டும் இருந்துச்சுன்னா கண்ணு துடிக்கும், காலு துடைக்கும், கரண்டு பார்த்து வெடிக்கும்டா. ஓகே சார், நான் போய் இந்திய மக்கள் எல்லாம் காப்பாத்துறேன், அவங்களையும் சேர்த்து காப்பாத்துறேன். அதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும், அந்த டீமை அவங்க கூப்பிடுவோம். திண்டிகா கிட்டிக்கிற திண்டிகா கிட்டிக்கிற திண்டிகா. என்ன மாட்டாங்க, நல்லா இருக்கியாமா? யாரு நீங்க? என்ன தங்கச்சி? சார் வாங்க சார், நான் உங்களை காப்பாத்துறேன். சரி, அடுத்த ஆளை கூப்பிடுவோம். நம்ம போறதுக்கு ஒரு வண்டி எங்க இருக்கு? சார் நம்மளை காப்பாற்ற எலியாப்பு வந்திருக்கு. என்னது எலியாப்பா? அது ஹெலிகாப்டர்ரா, ஹெலிகாப்டர்ன்ற. சார் அதுக்கடுத்து நம்ம எம்ஜிஆர் வந்திருக்காரு. தம்பி, நாற்காலி தேடி நாம போகக்கூடாது, நாற்காலி தான் நம்மளை தேடி வரணும். சரி சார், வாங்க அடுத்த கூப்பிடுவோம். யார் ஆட்டோ ஓட்டுறது? என்ன இவங்க ஷூ போட்டாம சாக்ஸ் போட்டா நாருன்ற, நீ எப்படி போனாலும் போகுது. என் பேரு மார்க் ஆண்டனி. அப்படியா? உன்னோட மார்க் என்னது? செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில். அப்ப என்ன மார்க்குது? தூங்கிட்டு பார்த்துக்க. பாம் வச்சுருவேன், பார்க்குறியா தம்பி? தீபாவளி முடிஞ்சு 2 நாள் ஆச்சுப்பா, 2 வாரம் ஆச்சுப்பா. சரி, அதுக்கடுத்து நம்ம யாரை கூப்பிடல? அவலாஞ்சி சாக்லேட் ஃபேக்டரி. சரி தம்பி, அப்புறம் என் பேரு கிருஷ்ணா. சரி தம்பி, மேல சொல்லு. என் பேரு கிருஷ்ணா. அவலாஞ்சி மேல உடனே மேல சொல்றதா? அதுக்கடுத்து வாங்க தம்பி, மயில் வாங்கணும். ஏங்க மயில் வாங்குறதுன்னா ப்ளூ கிராஸ் பிடிச்சிக்கிறோம். மெடிக்கேட்டை இழுத்து முடிடா. எங்க மெடிக்கேட்டை இழுத்து முடிக்கிறீங்க, எப்படி உள்ள வர முடியும்? அடுத்து என் நெஞ்சில் குடியிருக்கும். அப்படியே தம்பி, குடியிருக்கிறது எவ்வளவு காசு கொடுக்குறேன்? நான் தான் விஜய் பேசுறேன். தம்பி, இது விஜய் மாதிரியே இல்லை, அவ்வளவுதான் எங்களுக்கு வரும். அதுக்கடுத்து வாங்க நம்ம போருக்கு தயாராகும். போருக்கு தயாராகுமா? சார், அப்ப போருக்கு தயாராகும்னா லாரி குழாயெல்லாம் கொண்டு வர சார். எதுக்கு தம்பி லாரி குழாய்? எதுக்கு? அதான் போர் போடுறதுக்கு. நான் சொன்னது போர் இல்ல,
சரி, அடுத்து நம்ம கூப்பிட போறது என்ன கண்ணு? எடி சேர்க்க. யாரும் அது ஏங்க, நான் கேட்கறது துப்பாக்கி இது, நீங்க எடி சேர்க் பண்ற அதுதான் பண்றீங்க மாடுலேஷனு. சரி, அதுக்கடுத்து நம்ம யாரை கூப்பிட போறோம்? சார் அவ்வளோதான் சார், வாங்க நம்ம இஸ்ரேல் கிளம்புவோம். வாங்க கிளம்புவோம் தம்பி. அப்பாடி, இஸ்ரேல் வந்தாச்சு. ஆமா, இங்க இங்கிலீஷ் தெரியுமே, இங்கிலீஷ் தெரியறதுக்கு யாரை கூப்பிடலாம்? ஏய் ஈ ஐ ஓ யூ. ஏய், இதை சொல்லியே ஆகணும். நீ அவ அழகு. ஏய் ஈ ஐ என்னது வேற சொன்ன? ஏ கிராமர் கிளாஸ் நடக்குது. சரி தம்பி, வேற யாரு? சார் இந்த பாருங்க சார், அந்த இஸ்ரேல் தீவிரவாதி வர்றான். What is this nonsense? Who are you? How you came to our country? ஏய், எங்களுக்கெல்லாம் ஆயுதம் தேவையில்ல. இப்ப நான் சொல்றேன் பாரு, இது சாதா குண்டு இல்ல, இது அணு குண்டு, இது அசத்தான குண்டு, இது அடாவணி குண்டு, இது அந்த குண்டு, இது இந்த குண்டு, இது வெடிக்கிற குண்டு, இது வெடிக்காத குண்டு. கேட்ட என்னக்கா? Sir, we don't do this. Please, sorry. Hey, இப்போ தெரியுதாடா ஒரு உயிரோட மதிப்பு? ஒரு உயிர் என்ன தோன்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமாடா? Sorry sir, I don't know. Hey, தவளை உருவாச்சா? அது எவ்வளவு நாளுக்குன்னா 3 கோடி 60 லட்சம். இதுதான் தவளை இருந்து பாம்பு உருவாகிறதுக்கு 3 கோடி 20 லட்சம் ஆச்சுடா. தவளைக்கு பாம்பு கடுத்து பறவை உருவாகிறதுக்கு 3 கோடி 10 லட்சம் வருஷம் ஆச்சு. மயில் கடுத்து பாலூட்டிகள் மாடு பார்த்துட்டேன்னா 2 வகையான மாடு இருக்கு. முதல்ல பார்க்க போறது பசுமாடு. இது சாதா மாடுதான். இதே எரும மாடு எப்படி கத்து தெரியுமா? இதுல கொஞ்சம் முரட்ட மாடு, அதாங்க எரும மாடு. இதாண்டா எரும மாடு. இதுக்கு எடுத்துதாண்டா நம்ம மனுஷனே பிறந்தான். மனுஷன் உருவாக்கு 20 லட்சம் வருஷம் ஆச்சுடா. இப்படிதான்டா உலகத்துல உள்ள உயிரினெல்லாம் தோன்றிச்சு. ஆனா அந்த உயிரை உங்களால அதிக எப்படி மனசு வந்துச்சு? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் கேட்டியா? இதெல்லாம் நான் புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்ப நீயும் இதே மாதிரி புத்தகம் படிக்கணும். பல சிறை ஒரு புத்தக சாலை திறந்தோம்னா பல சிறைச்சாலைகளை மூடலாம் அப்படின்ற கருத்தோட நம்ம இந்த உலகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.